இன்னைக்கு எதை பண்ணுறோமோ இல்லையோ இதை பண்ணி ஆகணுங்க. காலையிலேயே ரெனிஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான இட்லி சட்னி சாம்பார் செஞ்சு கொடுத்து ஸ்கூல் அனுப்பியாச்சு. அவனை அனுப்பி முடிச்ச கையோட வேலையை அந்த சுண்டக்காய் செடியை வெட்ட வந்தாச்சு. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி முள் செடி இருக்கக்கூடாதாங்க. சரின்னு அதில் இருக்க காயை பறிச்சுட்டு செடியை வெட்டி விட்டுட்டோம். இப்போ இந்த காயை வச்சு வத்தல் போட்டுற வேண்டியதான். கொளுத்துற வெயில கொஞ்ச நேரம் நின்னதும் தலையெல்லாம் ஹீட் ஆயிடுச்சுங்க. சரின்னு தேங்காய் எண்ணெய் தேய்க்கலான்னு வந்துட்டேன். எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது தலைக்கு தேய்ச்சனா இல்லை ஃபேஸுக்கான்னு. இந்த சம்மர் டேஸ்ல ஹீட்டுக்கே ரொம்ப இரிட்டேட் ஆகும். இதுல இந்த கிரிசி ஹேரோட வெளியே போறதுன்னா சொல்ல வேண்டியதே இல்லை. இது நம்மளோட ஸ்கேல்ப் மட்டும் இல்லை, ஈவன் ஃபோர்ஹெட் ஃபேஸையும் ரொம்ப ஆயிலியாக காட்டுது. இத்தனை ப்ராப்ளம்ஸ்லையும் என் ஹேரை லாங்க வச்சுக்க நான் யூஸ் பண்ணுறது ஆல்ப்ஸ் குட்னஸ் ரோஸ்மெரி வாட்டர் ஸ்ப்ரே. இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஸ்கேல்பில் ஜென்டில் மசாஜ் கொடுத்தா போதும். டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப லைட் வெயிட், 1 டேக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்தியாஸ் ஒன்லி கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். நான் இதை ப்ரொமோஷனுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ இது என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சுங்க. 12 வீக்ஸ்லேயே 3 மடங்கு ஹேர் ஃபால் ரிடியூஸ் பண்ணி நியூ பேபி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் இதை கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ண ஃபியூ வீக்ஸ்லேயே ஹேர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. உங்க ஹேருக்கு சிப் சொல்யூஷன் தேடுறத ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்ணி பாருங்க. ப்ராடக்ட் ஸ்கிரீன்ல டேக் பண்ணிருக்கோம். பர்பிளி அவைலபிளா இருக்கு.